அலங்காரம் பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் மறுபடியும் வந்து சாயங்காலம் நம்மளோட ஹீரோ வந்து வர்றாரு. வந்து பார்க்குறாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் கொடுத்த மாமிசத்தை வந்து சிவன் சாப்பிட்டாருன்னு ஒரே சந்தோஷம். மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி மாமிசத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாயில் வந்து அந்த தண்ணியும் நப்பிட்டு வந்து டெய்லியும் சிவனை வந்து இப்படியே மீட் பண்ணிகிட்டே இருக்காரு. மீட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அவருக்கு ஒரு சந்தேகம், நைட்டில் எப்படி சிவன் தனியாக இருப்பார், பாவோ கூட யாருமே இல்லையே, சரி நாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு காவலுக்கும் சிவன் கூடயே இருக்கிறாரு. இருந்துட்டு காலையில் தாங்க எந்திரிச்சு போவாராம். அவர் போனதுக்கப்புறம் பூசாரி வந்து பார்த்து, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் யார் செய்கிறது, மாமிசத்தை வந்து ஒரு கடவுளுக்கு யார் வந்து படைக்கிறது அப்படின்னு ரொம்ப கதறி ரொம்ப சிவன்கிட்ட புலம்பிகிட்டே இருப்பார். அப்புறம் அந்த மாமிசத்தையும் அவர் வந்து தள்ளிவிட்டு சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாருங்க. இதே ரொட்டீனாக டெய்லியும் நடந்துட்டு இருந்தது. இப்போ பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யார் இதை டெய்லியும் பண்ணுறது, நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அவங்க வந்து சிவனுக்கு இப்போ ஒருப்பட்ட பாவத்தை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பூஜையை முடிச்சுட்டு அங்கேயே ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறாருங்க. அப்போ சாயங்காலம் ஆகுது. எப்பவும் போல் நம்ம தின்னர் வந்து மாமிசத்தையும் அப்புறம் வாயில் வந்து தண்ணி நப்பிட்டு வராரு. தண்ணியை வந்து சிவலிங்கத்து மேலே உமிழ்ந்துட்டு அந்த கையில் இருக்கிற மாமிசத்தை கீழே வைக்கிறாரு. வச்சதையும் வந்து இப்போ சிவன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம தின்னரோட உண்மையான பாசத்தையும் பக்தியும் வந்து நம்ம வந்து இந்த பூசாரிக்கு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிளையாடலை எப்போ போல் பண்ணுறாருங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மாமிசத்தை வச்ச உடனே வந்து சிவனோட ஒரு கண்ணுலேருந்து ரத்தமாக வருது. இதை பார்த்து அப்படியே வந்து தின்னருக்கு ஒன்றுமே புரியல. கை காலெலாம் நடந்து, ஐயோ உன் கண்ணுலேருந்து இப்படி ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காமல் அவர்கிட்ட இருந்த வில்லை வச்சு கண்ணை நோண்டி அப்படியே சிவனுக்கு வைக்கிறாருங்க. வச்ச உடனே அவர் கண்ணுலேருந்து ரத்தம் வர்றது நின்றுச்சு. இவருக்கு ஒரே சந்தோஷம். இவருக்கு கண்ணு போயிருச்சுங்கிறத வழியை விட சிவனோட கண்ணுலேருந்து ரத்தம் வரல அப்படிங்கிறது வந்து சந்தோஷத்தையே பார்த்துட்டு இருந்தா நம்ம பூசாரி ஒரே ஷாக் ஆயிடுறாரு. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, சரி நீ சாப்பிடுன்னு சொல்லும்போது இன்னொரு கண்ணுலேருந்து ரத்தம் வருதுங்க. இதை பார்த்து இவருக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ மறுபடியும் இன்னொரு கண்ணுலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்னொரு கண்ணை நோண்டி அந்த சிவலிங்கத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண் நோண்டும் போது சரி அடையாளம் மறந்து போயிருமேன்னு சொல்லிட்டு அவரோட கால் கட்டவரல் எடுத்து சிவன் லிங்கத்தோட கண்ணு மேலே வச்சு அதுக்கப்புறம் கண்ணை வந்து அந்த வில்லை வச்சு நோண்டி எடுக்கிறாருங்க. அந்த டைம் வந்து ஒரு சத்தம், சிவபெருமானே வந்து அவரை வந்து தின்னரே ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனே வந்து அவருக்கு வந்து காட்சி அளித்து அவருக்கு வந்து அருள் பாவிப்பாருங்க. நம்ம தின்னருக்கு வந்து ஒரே ஷாக்காக இருக்கும். அவர் கண்ணெல்லாம் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த சிவனை பார்த்தா அவ்வளோ ஒரு பூரிப்பாயிருவார். நிஜமாவா நான் பார்க்குறது உண்மையாக, நான் பார்க்குறது சிவனான்னு சொல்லிட்டு அவ்வளோ பூரிப்படைஞ்சிருவார். சிவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். உன் கண்ணோட வலி உன்னை பார்க்க முடியாதுங்கிறதையெல்லாம் விட்டுட்டு எனக்காக உன் கண்ணை தந்து பார்த்தியா, எனக்கு ரொம்பவே உன்னை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சிவனுக்குமே வந்து அவர் ரொம்ப பிடிச்சிரும். இதே பார்த்துட்டு இருந்த நம்ம பூசாரிக்கு அப்போ தான் வந்து இந்த விஷயமெல்லாம் விளங்கும். உண்மையான பக்தி அப்படிங்கிறது வந்து மாமிசத்துலேயோ பூக்கள்லையோ வந்து இல்லை, நம்ம மனசில் தான் இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து அந்த பூசாரி புரிஞ்சுக்கிறாரு. சிவன் வந்து 2 பேர்த்துக்குமே காட்சி அளித்து அருள் பாவிக்கிறாருங்க. பாவிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம தின்னருக்கு வந்து உன் கண்ணையே வந்து எனக்கு கொடுத்தல, இனிமேல் நீ வந்து தின்னர் இல்லை, நீ வந்து கண்ணப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே உன் புகழ பாடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. இந்த பூசாரி இந்த ஒரு விஷயத்தை வச்சு மன திருந்தி உண்மையான பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத உணர்ந்துருவாருங்க. உண்மையான பக்தி அப்படிங்கிறது பூஜை புனஸ்காரங்கள் சடங்குகள் சம்பிரதாயத்துல எல்லாம் இல்லைங்க, நம்மளோட மனசில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.